ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் எடிடாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் டே 3யோட ப்ரொனன்சியேஷன் ரூல்ஸ் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம். இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? வார்த்தையின் கடைசி எழுத்து கூட்டெழுத்தாக வந்தால், கடைசி எழுத்து கூட்டெழுத்துனா கன்ஜக்ஷனாக வந்துச்சு அப்படின்னா, அப்போது ஒரு ஆஃப் மாத்திராவும் ஒரு ஃபுல் லெட்டரும் வந்தால், இத்து ய தத்ய இப்படி வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் லெட்டரை நம்ம ய அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது ஃபுல் லெட்டராக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆஃப் லெட்டர் மாதிரி இல்லாமல் ஃபுல் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தத்ய ஃபேக்ட் செய்தி. கர்த்தவ்ய இது இவ் ய, ஸோ டியூட்டி கடமை. இப்போ நாலாவது பாயிண்ட் என்னென்னா, 4 எழுத்து சொல்லு வந்துச்சுன்னா, அப்போ 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? செகண்ட் லெட்டரையும் ஃபோர்த் லெட்டரையும் நம்ம டாட்டட் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ பச்பன், சைல்டுஹுட், குழந்தை பருவம். சர்க்கஸ், சர்க்கஸ், சர்க்கஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.